ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நம்ம வந்து ஒரு பட்டாவை நம்ம ஒரு ரெடி கண்டிஷனுக்கு நம்ம வந்து தயார்படுத்துறது. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ முதல் நீங்கள் ஒரு பட்டாவை வந்து நீங்கள் ரெடி பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, அது நீங்கள் பட்டாவிலேருந்து நீங்கள் எப்படி ரெடி கண்டிஷனுக்கு கொண்டு வரது, அதே மாதிரி எந்த ஏஜ்லேருந்து நீங்கள் வந்து பட்டாவை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், அதே மாதிரி எத்தனை மாதம் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும், அந்த ரெடி பண்ணுற அந்த டைமிங்கில் நம்ம வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் அதுக்கு வந்து கொடுக்கணும், நம்ம எப்படிலாம் அதை வந்து பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்களுக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எந்த ஏஜ் குரூப்லேருந்து நம்ம பட்டா வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம், எந்த வயசில் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பட்டா வந்து ஒரு அரைக்கூவல் வந்து கூவி இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது ஒரு மேக்ஸிமம் வந்து பேரோட பட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 மாதத்தில் வந்து கூவிடும். மேங்கோலி வந்து உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, பெரிய சேவல் எதுவுமே இல்லைன்னா ஒரு 7 மாதத்தில் கூவிடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட நிறையா மேங்கோலிலாம் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். அப்போனா அப்படியே இருந்தாலும் ஒரு 8 மாதத்தில் மேங்கோலி இருந்தது அப்படின்னா ஒரு 8 மாதத்தில் உங்களுக்கு வந்து பட்டாலாம் கூவிடும். அது வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ஒரு அரைக்கூவல் கூவும் போது ஒரு பாதி கூவுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அது எப்போ ஒரு அரைக்கூவல் கூவுதோ அப்போ பிடிச்சி நீங்கள் வந்து பட்டாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளைக்கால் வெள்ளை மூக்கு செங்கிரி பட்டா ஃப்ரெண்ட்ஸ். இதோட வயசு வந்து ஒரு 6.5 மாதம் ஆகுது. வெயிட் வந்து ஒரு 2.25 கிலோ பக்கமாக இருக்குது. இது நீ கூவில் நம்ம கூவருக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் இது கூவிடுச்சு அப்படின்னா கூவுனதுலேருந்து நம்ம 3 மாதம் இதை நம்ம தயார் பண்ணணும். இப்போ கூவிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாதம் நம்ம ஒரு பிடிச்ச ஒரு ரிங்குலையோ இல்லை வந்து ஒரு தனியான இடத்துல நம்ம வந்து கட்டி வச்சிடறோம். பொட்டைக்கிட்ட சேர விடக்கூடாது. கூவுனதுலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் மாதத்தில் நம்ம கட்டி வச்சிடணும். அந்த ஃபர்ஸ்ட் மாதத்தில் நம்ம வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம சேவலுக்கு நல்லா நம்ம வந்து லோடு ஏற்றணும், சேவலை வெயிட் ஏற்றணும். அப்போ நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் வந்து பாதாம், முந்திரி, பேச்சுமலம் இது மூணையும் வந்து போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு உருண்டை மாதிரி பண்ணி அதை காலையில் ஒரு 5 உருண்டை இல்லைன்னா ஒரு 6 உருண்டை சேவலுக்கு வந்து கொடுக்கலாம். அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சிருங்க. 2 மணி நேரம் கழிச்சு இப்போ ஒரு காலையில் ஒரு 8:30 மணிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 9:30 10:30 விட்டுட்டு ஒரு 10:30 மணிக்காட்டும் நீங்கள் வந்து கம்பு, மக்காச்சோளம் இது ரெண்டையும் நீங்கள் வந்து சேவலுக்கு வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி அது ரெண்டையும் வச்சதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் விட்டுருங்க. 4 மணி நேரம் விட்டு ஒரு 3:30 மணிக்காட்டும் நீங்கள் வந்து சேவலுக்கு வந்து முட்டை இருக்கு பார்த்தீங்களா, முட்டையில் வந்து இருக்க வெள்ளைக்கருவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெள்ளைக்கருவை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து ஒரு சமைச்சு அந்த வெள்ளைக்கருவை நீங்கள் மட்டும் அந்த சேவலுக்கு வந்து கொடுத்துட்டு வரலாம். இந்த முட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு டைம் கொடுத்தா போதும். மற்றபடி நீங்கள் அந்த பாதாமும் அந்த கம்பு, மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தினைக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி சேவலை நீங்கள் வந்து ஒரு மாதம் நல்லா லோட் பண்ணுங்க, தனியாக கட்டி வச்சு. அவள் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோ பக்கம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 மாதம் தயாரில் ஃபர்ஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சேவலை நீங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து லோட் பண்ணி வச்சுக்கோங்க, தனியாக கட்டி வச்சு. இப்போ ஒரு மாதம் அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து 2வது மாதத்துலேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவலுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீச்சல் போட வந்து பழக்கி விடணும். அப்போ தான் வந்து அந்த சதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதம் வந்து நீச்சல் போடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் நீச்சல் சேவலை வந்து எடுத்துகிட்டு போடும் போது நீங்கள் வந்து ரொம்ப நேரம் போட்டுறாதீங்க. அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து போடுங்க. போட்டு அதை வந்து முதல்ல தண்ணியில் வந்து எப்படி நீச்சல் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பழக்கி விடுங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து டைமிங் வந்து ஏற்றுங்க. ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக சேவலுக்கு வந்து 2 டைம் நீங்கள் வந்து நீச்சல் போடலாம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போடுங்க. அடுத்த டைம் போடும்போது ஒரு 5 நிமிஷம் போடுங்க. அப்புறம் அடுத்த வாரம் போடும்போது ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் போடுங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து நீச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங் வந்து ஏற்றுங்க. அதே மாதிரி இந்த நீச்சல் போடும்போது நீங்கள் வந்து அந்த மாதத்தில் வந்து உணவு முறைகளை வந்து லேசாக வந்து மாற்றணும். காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பாதாம், முந்திரி, பேச்சு மலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து முந்திரி வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிடணும். முந்திரி வந்து கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி மத்தியானத்தில் வந்து கம்பு, மக்காச்சோளம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் மக்காச்சோளம் கொடுக்கக்கூடாது. மக்காச்சோளத்துக்கு பதில் நீங்கள் வந்து கம்பு மட்டும் தான் கொடுக்கணும். மக்காச்சோளத்தை வந்து கட் பண்ணிடணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மற்றபடி முட்டை கொடுத்துக்கலாம். இந்த நீச்சல் போடுற சமயத்தில் இந்த முட்டையோட வெள்ளைக்கருவு வந்து 2 நாளைக்கு ஒரு டைமும் கொடுக்கலாம், அன்னைக்கும் கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு வந்து நீச்சல் போடுங்க. நீச்சல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இறுகிடும். தோல், சதை எல்லாமே வந்து நல்லா கெட்டி கொடுத்துரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் 2வது மாதம் இந்த மாதிரி நீங்கள் நீச்சல் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா 3வது மாதம் தயாரில் வந்து நீங்கள் சேவல் வந்து டப்னி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டப்னி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 3வது மாதத்தில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் வந்து சேவல் எடுத்து மற்ற சேவலோடலாம் வந்து முதல்ல வந்து முகைதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள். அந்த முகத்தில் வந்து முதல்ல செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து டப்னி போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு டைம் டப்னி போட்டால் போதும். மாதத்துக்கு வந்து 4 டைம் டப்னி போடலாம். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாரம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சேவலோட உங்கள் சேவல் வந்து டப்னி போடும்போது ரொம்ப நேரம் டப்னி போட்டுறாதீங்க. அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் இல்லை ஒரு 2.5 நிமிஷம் அது வாரம் நிறுத்திக்கோங்க ஃபர்ஸ்ட் வாரம் போடும்போது. அதே மாதிரி அப்புறம் வந்து 2வது வாரம் 3வது வாரம் வந்து போக போக டைமிங் வந்து ஏற்றிட்டே போங்க. கடைசியில் வந்து ஒரு
ஒரு 12 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் வரையுமே நீங்கள் வந்து டப் பண்ணி பார்க்கலாம் கடைசி வாரத்தில். அந்த மாதிரி நீங்கள் வந்து டப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சேவல் வந்து எந்த மாதிரி அடிக்குது, என்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுது, அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு வந்து சேவல் வந்து டப் பண்ணி பார்த்து அடுத்த ஒரு வாரம் நீங்கள் ரெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சேவல் வந்து ரெடி கண்டிஷனில் வந்து உங்களுக்கு நிற்கும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு மாதம் நீங்கள் வந்து நல்லா லோடு ஏற்றுங்க, அடுத்த மாதம் நல்லா நீங்கள் நீச்சல் போட்டு பழக்குங்க, 3வது மாதம் வந்து அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சேவல் வந்து உங்களுக்கு ரெடி கண்டிஷன் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பட்டாவை நம்ம வந்து ரெடி கண்டிஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்களுக்கு சொல்லலாமே அப்படிங்கிற இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதில் நான் வந்து ஏதோ தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை வந்து எனக்கு தெரியாமல் சொல்லியிருந்தாலோ அதை வந்து நீங்கள் வந்து மன்னிச்சிருங்க. இல்லை இதை பற்றி உங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து வந்து நானும் கற்றுக்கிறேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து உயர்வோம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் கோழி வளர்ப்பு சேனல் பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் வந்து நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பாய் ஃப்ரம் கரண்.